அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் போட்டுருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமைங்க. இந்த நாளில் செவ்வாய்னாலே பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த கார்த்திகை மாதங்கும் போதும் முருகரை நம்ம எந்த அளவுக்கு வழிபடுதமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுங்க. கார்த்திகை மாதம்னாலே முருகனுடைய இந்த நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம். அப்போ இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்க முருகர் படம் இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சி அவருக்கு மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் வச்சு பிடிச்ச செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க. செவ்வரளி மாலை கிடைக்கலைன்னா ஒரு மணமுள்ள பூவை சூடிக்கிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி சிகப்பு திரியிட்டு கிழக்கு முகமாக நெய் ஊற்றி ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றிட்டு அவருக்கு பிடிச்ச பஞ்சாமிரதம் ஒரு பழங்களை வாங்கி அதை பஞ்சாமிரதம் தேன் ஊற்றி பஞ்சாமிரதமாக்கி அந்த பஞ்சாமிரதத்தை நெய்வேத்தியமாக வைங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு கிளாஸ் பாலில் சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபட்டுக்குங்க. அதாவது இன்றைக்கி செவ்வாய் ஓரையில் நீங்கள் இதை செய்யுங்க. செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இந்த செவ்வாய் ஓரையில் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பொதுவாகவே ஓரையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அங்கே பலன்கள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கொண்டு இந்த செவ்வாய் ஓரையில் கண்டிஷனாக முருகப்பெருமானை வழிபடுங்க. வழிபட்டு மனசால் உங்களுக்கு வீடு வேணுமா, சொந்த வீடு வேணுமா, இடம் வாங்கணும், அப்புறம் குழந்தை பாக்கியம் வேணும், வேலை வாய்ப்பு, எந்த ஒரு விஷயம்னாலும் செவ்வாய் உடைய அதிபதியான முருகப்பெருமானை வழிபடும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. இன்றைக்கி விரதம் இருந்து வழிபடுறவங்களும் விரதம் இருந்து வழிபடலாம். விரதம் இருக்க முடியாதவங்க நம்ம எப்போதுமே சாப்பிட்ற மாதிரி சைவ சாப்பாடு மாத்திரம் எடுத்துக்கிட்டு நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இப்போ விரதம் இருந்து வழிபடுறவங்க நீங்கள் ஒரு மத்தியான வேலையெல்லாம் உறங்காமல் ஒரு நோட் எடுத்து ஓம் சரவணபவா போற்றி, ஓம் சரவணபவா போற்றி 108 தடவை எழுதி முருகரையே மனசால நினச்சி நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு கண்டிஷனாக நிறைவேறுங்க. அதை கண்கூடாவே உங்களால் பார்க்க முடியும். மாலையில் இது போல் குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் அவருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க. பால், தயிர், நெய், பன்னீர், என்ன முடியுமோ அது விபூதி என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயும் ஒரு அகல் விளக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு போய் ஒரு அகல் விளக்கு நெய் எல்லாம் கொண்டு போய் அங்கேயும் ஒரு தீபம் ஏற்றிட்டு மனசார வழிபடுங்க. நீங்கள் முடிஞ்சால் இந்த செவ்வாய் உரையில் இன்றைக்கி மதியம் வெற்றிலை தீபம் போடுறவங்க வெற்றிலை தீபம் கூட போடலாம். ஒரு 6 வெற்றிலையை தாம்பாளத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு, பொதுவாக தாம்பாளம் எடுக்கும்போது அதை சில்வரில் எடுக்காமல் பித்தாளையில் தாம்பாளம் இருந்தால் நல்லதுங்க ரொம்ப. அதை எடுத்துகிட்டு அதில் 6 வெற்றிலையை வச்சு அதில் வெற்றிலையுடைய காம்பை கிள்ளிட்டு 6 அகல் விளக்கு எடுத்து அந்த கிள்ளின காம்பை அந்த அகல் விளக்குக்குள்ளே போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த வெற்றிலை தீபம் போடுறதுனால நம்மளுடைய எல்லா கடன் பிரச்சனையும் தீருங்க. அதாவது கடன் பிரச்சனை எப்படி தீரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற தொழிலேருந்து நல்ல ஒரு வருமானம் வரும், அந்த தொழில் விருத்தி ஆகும். அப்படி தான் நம்ம கடன் பிரச்சனை தீரும். நம்ம நமக்கு வரவு வந்தாலே நமக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் கொடுத்து நம்ம நிம்மதியாயிருவோமே. அப்போ அந்த வரவு வர்றதுக்குள்ள சூழ்நிலையை இந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவாருங்க. நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க. விரதம் இருந்தவங்க கோயிலுக்கு போய் சாயந்தரம் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கிடுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி 2 பேருக்கு உங்கள் கையால் தயிர் சாதம் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். நம்ம என்றைக்கு ஒரு விரத நாள் இருந்து பகவானை, அதாவது முருகப்பெருமானையோ எந்த கடவுளை வழிபட்டாலும் அந்த சமயத்தில் நம்ம ஒரு அன்னதானம் செய்யும்போது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறதுங்காட்டி நீங்கள் செஞ்சு பார்க்கும்போதே இந்த செவ்வாய்க்கிழமை செய்யும்போது அடுத்த செவ்வாய்க்கிழமையும் ஒரு நல்ல ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டதை நீங்களே கண்கூட பார்க்க முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக முருகப்பெருமாண்ட வேண்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு சகல வித செல்வ செழிப்பும் சௌபாக்கியத்தையும் கொடுக்கட்டும்னு. நன்றி, வணக்கம்.